ஹாய் வணக்கம். ஸோ இந்தியாவோட ஜிடிபி என்ன அப்படின்னு பார்த்தா வந்து கிட்டத்தட்ட $3.4 trillion. அதாவது ஜிடிபினா என்னன்னா இந்தியாவில் எவ்வளோ பொருட்கள் எவ்வளோ மதிப்புள்ள பொருட்களை நம்ம உற்பத்தி பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில் உற்பத்தி பண்ணக்கூடியது வந்து கிட்டத்தட்ட $3.4 trillion. ஒரு ட்ரில்லியன் அப்படிங்கிறது வந்து 1,00,000 கோடி. ஸோ 1 trillion $3.4 trillion அப்படின்னா கிட்டத்தட்ட 220 லட்சம் கோடி இவ்வளோ மதிப்புள்ள பொருட்களை இந்தியாவில் உற்பத்தி பண்ணி அதை நம்மளும் கன்சியூம் பண்ணி வெளிநாடுகளுக்கும் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்தியா பார்த்தா வந்து டாப் 5 எக்கானமியில் ஒரு கண்ட்ரியா 5வது கண்ட்ரியாக வந்து இருக்கு. லைக் டாப்ல பார்த்தா வந்து யூஎஸ், சைனா, ஜப்பான், ஜெர்மன், இந்த மாதிரி வந்து ஜெர்மனி, ஜப்பான், அதுக்கப்புறம் 5வது வந்து நம்ம இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸாக இருக்கு. ஸோ இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா வந்துட்டு இன்னும் 3 வருஷத்துல அதாவது 2027க்குள்ள இந்தியாவை நாங்கள் வந்து 5 trillion எக்கானமியாக வந்து மாற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி 5 trillion எக்கானமியாக மாறும்பொழுது நம்ம வளரக்கூடிய வேகம் ஃபேஸில் பார்த்தா வந்து ஈஸியாக ஜப்பானையும் ஜெர்மனியும் நம்ம தோக்கடிச்சிட்டு டாப் 3 எக்கானமியாக வந்து உலகத்திலே டாப் 3 எக்கானமியாக வந்து நம்ம வளர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இப்போ நம்ம எதுக்கு இதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா வந்து இந்தியா வந்து வளர்ந்துட்டு இருக்கு. லைக் நம்ம கடந்த ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை இந்த 20-25-30 இயர்ஸில் இந்த டெக்னாலஜியோட ஏரா வந்ததுக்கப்புறமும் இந்தியாவோட வளர்ச்சி வந்து ரொம்ப அதிதீவிரமாக இருக்குது. நியர்லி 7 to 8% வந்து அவங்க ரொம்ப வேகமாக வந்து வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ இந்தியா வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து யாராலையும் மறக்க முடியாது. இந்தியா வளரப்போகுது அப்படிங்கிறதையும் யாராலையும் தவிர்க்க முடியாது. ஸோ இந்தியா வளரப்போகுது அப்படின்னா வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் இந்தியாவில் அதாவது ஓடக்கூடிய குதிரை இந்தியாவில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது ஏன்னா பல பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் லைக் யூஎஸ்லேருந்தும் ஜப்பான்லேருந்தும் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்தும் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து இந்தியாவை நோக்கி படையெடுத்து இங்கே இருக்கக்கூடிய கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்தியா தான் டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்குது. ஸோ அது டெவலப்டு கண்ட்ரியாக மாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க வளர்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஓடுற வேகம் இருக்குல்ல அந்த வேகத்தில் நம்ம பெட் பண்ணுவோம், இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட படம் நல்லா வளரும் அப்படிங்கிற மாதிரி பல பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் இங்கே இருக்கக்கூடிய கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது நம்ம மட்டும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வழி ஒன்று ரொம்ப இந்தியாவோட வளர்ச்சியில் வந்து ரொம்ப நம்மளோட பங்கு இருக்கணும் அப்படின்னா நம்மளோட பணத்தை எடுத்துகிட்டு போய் எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஸ்டாக் மார்க்கெட் கம்பெனிஸ். ஸோ ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய பணங்களில் அந்த கம்பெனிஸ் நல்லா வளரும். அந்த கம்பெனி வளர இந்தியாவும் வளரும். அந்த கம்பெனிஸ் வளரும்போது இந்தியா வளரும்போது நம்மளும் கூடயே வளரும். ஏன்னா நம்ம தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், நம்மளும் வளரும். ஸோ கம்பெனிஸில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கிறவங்க, அதை பற்றி ஐடியா நாலேஜ் இல்லாதவங்க தான் வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம பல மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பார்த்தாச்சு. லைக் லார்ஜ் கேப், மிட், ஸ்மால் கேப்னு சொல்லிட்டு பல மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் சீரிஸ்லேயே நம்ம வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருக்கும். இதில் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ரொம்ப ரிஸ்க்லாம் எடுக்க மாட்டேன்ப்பா அப்படிங்கிறவங்களுக்கு வந்து லார்ஜ் கேப்பும், ஓரளவுக்கு மீடியம் சைடு இருக்கிறவங்களுக்கு மீண்டும் ரொம்ப ரிஸ்க் டேக்கர்ஸாக இருக்கிறவங்க வந்து ஸ்மால் மைக்ரோ கேப்பில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கோம். பட் நமக்கே வந்து பல நேரங்களில் கமெண்ட்ஸ் வரது உண்டு. லைக் இப்போ வந்து நான் வந்து ஒரு 5,000 இன்வெஸ்ட் பண்ணலாம், 10,000 இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் ப்ரோ. ஸோ இப்போ நான் வந்து எதில் பண்ணலாம், நான் இப்போ லார்ஜ் கேப்பில் பண்ணலாமா இல்லாட்டி ஸ்மாலில் போகலாமா, எனக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, எனக்கு அதுலேயும் பண்ணணும் இதுலேயும் பண்ணணும், அப்போ நான் வந்து பிரித்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு வந்து பல பேர் கேட்கறது உண்டு. ஸோ அவங்களுக்கான ஒரு சொல்யூஷனாக வந்து இந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இண்டெக்ஸ் இருக்க போகுது. இது என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா நிஃப்டி டோட்டல் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அப்படின்னா என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி ஒரு கிளியர் பிக்சர் கொடுக்குற விதமாக தான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கப்போது. இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இந்த வீடியோ இருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ முன்னாடி வந்து ஒரு ஜட்மெண்ட்டுக்கு போக வேண்டாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நான் நம்புறேன். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பேருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் விஷயம் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். திஸ் இஸ் பிரகாஷ், வெல்கம் பேக் டு ட்ராக் வேர்ல்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம நிஃப்டியில் வந்து என்னென்ன கம்பெனிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வீடியோ பார்க்குறவங்களுக்கு பல பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் இதான் ஃபஸ்ட் வீடியோ பார்க்குறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ இப்போ நிஃப்டி லார்ஜ் கேப் அப்படின்னு பார்த்தா டாப் 100 கம்பெனிஸை லார்ஜ் கேப்னு சொல்லுவாங்க. அடுத்து வரக்கூடிய 150 கம்பெனி மிட் கேப்னும், அதுக்கப்புறம் வரக்கூடிய 250 கம்பெனி வந்து ஸ்மால் கேப் கம்பெனிஸ், அதுக்கு அடுத்து வரக்கூடிய 250 கம்பெனி மைக்ரோ கேப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா 1 to 100 கம்பெனிஸ் வந்து லார்ஜ் கேப், 101 250 இருக்கக்கூடியது வந்து இதுதான் மிட் கேப் 150 கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க ஒரு செக்மெண்ட்டா. அதுக்கடுத்து பார்த்தா மிட் கேப், அதுக்கப்புறம் ஸ்மால் கேப் 250, அதாவது 251 அந்த 251 500 இந்த கேட்டகரியில் வரது ஸ்மால் கேப் கம்பெனிஸ். ஸோ இதுதான் வந்து நிஃப்டி 500 கம்பெனிஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ லேட்டஸ்ட் ஸ்டேஜில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மைக்ரோ கேப்பே நம்ம ஒரு இண்டெக்ஸாக எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிபி சைடில் என்ன பண்ணுறாங்க 501 750 கம்பெனிஸை வந்து இந்த 250 கம்பெனி இருக்குல்ல இதை மைக்ரோ கேப்னு சொல்லிட்டு நம்ம இது க்ரோவில் வந்து மோத்திலால் ஆஸ்வாலில் வந்து இதையும் வந்து ஒரு மைக்ரோ கேப்னு சொல்லிட்டு அதை நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பார்க்காதவங்க அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு 4 மேஜர் செக்மெண்ட்டாக வந்து பிரிச்சிருக்காங்க. இப்போ இதில் பல பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கிறது வந்து நான் லார்ஜ் பண்ணுவோம், மிட், ஸ்மால், இல்லை மைக்ரோ, இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை நான் இருக்கக்கூடிய பணத்தை வந்து பிரித்து போடலாமா அப்படிங்கிற இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது பேர் என்ன அப்படின்னு பார்த்தா நிஃப்டி டோட்டல் கேப் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்னன்னா இந்த 750 கம்பெனியும் சேர்ந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து ஒரே ஒரு brokerage தான் வந்து இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அது என்ன ஏதுங்கிறது வந்து நம்ம கிளியராக வந்து நம்ம டேட்டாஸோட என்னன்னு பார்த்துருவோம் உள்ள போயிட்டு. ஓகே, இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் நான் டைப் பண்ணுறேன். நான் ஸ்ட்ரெயிட்டாக அந்த பேஜுக்குள்ளே போயிடலாம். ஸோ பட் புதுசாக இருக்கவங்களுக்கு வந்து தெரியணும் அப்படிங்கிறதால ஸோ நிஃப்டி இண்டெக்ஸ்ன்னு போட்டுட்டு நான் வந்து ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணேன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டி இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்கும். இப்போ அதுக்குள்ளே போனீங்கன்னா இதில் தான் இந்த டேட்டாஸை பற்றி நம்ம பார்த்துருப்போம். இப்போ இண்டெக்ஸில் வந்து இது ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸ், இதில் தான் நிஃப்டி 50, நெக்ஸ்ட் 50, இந்த லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், இந்த மாதிரி எல்லாத்த பற்றி நம்ம இங்கே தான் பார்த்தோம். போன வீடியோவில் பார்த்தது வந்து இந்த மைக்ரோ கேப் 250 தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது எது அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து டோட்டல் மார்க்கெட், நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் இருக்குல்ல, இப்போ இந்த இண்டெக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இப்போ பாருங்கள் டோட்டல் மார்க்கெட்டை பற்றி ஒரு கிளாரிட்டியாக நமக்கு ஒரு டேட்டா கிடச்சிடும். இது என்ன டேட்டா, இது வந்து 1 டே வரைக்கும் தான் இவங்க இங்கே சார்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை கிளியராக உங்களுக்கு காட்டுறோம். இப்போ இங்கே போனீங்கன்னா ஃபேக்ட் ஷீட், இண்டெக்ஸ் கான்செப்ட், அதாவது இண்டெக்ஸ் கான்செப்ட்னா இந்த 750 கம்பெனி என்னென்ன அப்படிங்கிறது உள்ள காட்டும். நம்ம இதில் பார்க்கறத விட உங்களுக்கு நான் brokerage மூலமாக உங்களுக்கு காட்டும்போது உங்களுக்கு ஒன்றுமே ஈஸியாக இருக்கும், கிளாரிட்டி புரியும். ஸோ இது மெத்தடாலஜினா அதை பற்றி என்ன ஏதுன்னு புரியும். அப்புறம் அதோட ரிசர்ச் பேப்பர்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்க்கும்போது இந்த 750 கம்பெனிஸும் வந்து எப்படி கான்ஸ்டன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி எப்படி குரூப் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பார்க்கும்போது அது 28.765% வந்து அதில் வந்து போயிருக்கு. லைக் ஃபினான்ஷியல் சர்வீஸ் கம்பெனிஸ் ரிலேட்டடாக இருக்கலாம் இதில் போயிடும். இப்போ ஆயில் அண்ட் கேஸ், ஃபாஸ்ட் மூவிங், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஐடி டெக்னாலஜி, ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இதுலேயே ரொம்ப மைனர் போர்ஷன் வந்து இப்போ இங்கே யூட்டிலிட்டியில் இருக்குது. அப்புறம் டைவர்சிஃபைல 0.8% இருக்குது. அப்புறம் மீடியாலாம் பார்த்தா ஒரு 0.2, இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப மைனர் பர்சன்டேஜ். இப்போ ஃபாரஸ்ட் மெட்டீரியல்ஸ்லாம் 0.09%, ரொம்ப மைனர் போர்ஷன்ஸ் வந்து இதில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு அந்த 750 கம்பெனிஸ் என்ன அப்படிங்கிறதுலாம் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்க்கும்பொழுது பாருங்க நமக்கு இந்த என்எஸ்சி இண்டெக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் வந்து எந்த brokerage ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு ஒரே ஒரு brokerage தான் நமக்கு வந்து இது கொடுத்துட்ருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தா க்ரோ. ஸோ அதாவது இந்த க்ரோ பர்டிகுலர் brokerage வந்து அவங்க ஒரு இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அது பேர் தான் க்ரோ மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அது பேர் வந்து க்ரோ நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்ட் க்ரோத் தான் ஆப்வியஸாக. ஸோ டேரக்ட் க்ரோத்னு பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கும். பட் கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது ஆக்சுவலாக கம்பேர் பண்ணுறதுக்கு இங்கே எதுவுமே கிடையாது. வேற எந்த brokerages இது நம்ம கொடுக்காதனால நமக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இவங்க கிட்ட தான் டேரெக்டாக போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஆகும். லைக் க்ரோ நிஃப்டி டோட்டலுங்கிறதுனால க்ரோ brokerage தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது கிடையாது. உங்ககிட்ட $0 காயின் இருக்குது, இல்லாட்டி நீங்கள் அப்ஸ்டாக் வச்சிருக்கீங்க, எது வச்சிருந்தாலும் நீங்கள் அதிலே கூட போய் டேரெக்டாக பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்ககிட்ட brokerage இல்லை அப்படின்னா வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆல்ரெடி லிங்க்ஸ் கொடுத்துருப்போம். நீங்கள் வேணும்னா உங்களோட brokerage அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்க்கும்போது இப்போ இந்த ரொம்ப ரீசெண்ட் டைமில் தான், லைக் போன வருஷம் வந்து செப்டம்பர் டைம் தான் வந்து ஓப்பன் பண்ணது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் டைமில் தான், இது அக்டோபர் டைமில் தான் 28 செப்டம்பர் தான் இது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து இது ஒரு 5 மாதம் 8 மாதம் கிட்ட தான் வந்து இந்த இது ஓப்பன் பண்ணி ஆகுது இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸை. ஸோ இதோட சொத்து மதிப்பு இந்த ஃபண்டோட சைஸ் என்னன்னு பார்த்தா வந்து 113 கோடி. ஸோ இதான் ரொம்ப சின்ன ஃபண்டு தான். அண்ட் மினிமம் நீங்கள் $100 வந்து இந்த இண்டெக்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் 751 கம்பெனிஸ், அதே 750 கம்பெனி தான். அந்த 750 கம்பெனி என்ன அதுக்கப்புறம் HDFC தான் வந்து அதில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பர்சன்டேஜ் அலோகேஷன் வந்து கொடுக்குறாங்க. லைக் நம்ம கொடுக்குற $100 நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா லைக் ஆல்மோஸ்ட் 6.48% வந்து அதில் தான் போகுது. ஸோ ரிலையன்ஸ், ஐசிசி, இன்ஃபோசிஸ்னு சொல்லிட்டு 750 கம்பெனி என்னென்னா அதில் நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு போகுது அப்படிங்கிறது வந்து நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். சிஆலில் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியர் கட்டாக அந்த 750 கம்பெனியை வந்து உங்களுக்கு காட்டிட்டு போகிறாங்க. நீங்கள் அதை போய் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி எவ்வளோ பர்சன்டேஜ் என்ன கம்பெனிஸ்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது நம்ம கொடுத்துக்கக்கூடிய என்டையர் காசை வந்து அவங்க கையில் எந்த கேஷ் ரிசோர்ஸும் வச்சுக்காம என்டையராக வந்து மார்க்கெட்டில் ஃபுல்லி இன்வெஸ்டடாக தான் வந்து கம்பெனிஸ் இருக்குது. அண்ட் இதோட ஃபினான்ஷியலாக எவ்வளோ எந்த செக்டார்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நமக்கு இங்கே வருது. அண்ட் கடைசியாக பார்த்தா வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன இவங்க கொடுக்குறாங்க, அதுக்கு எவ்வளோ கமிஷன் நம்ம கொடுக்கக்கூடிய பணத்தில் வந்து போகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இதோட பார்த்தா வந்து 0.25%. அதாவது நான் $100 கொடுக்குறேன் அப்படின்னா மாதம் SIP போடுறேன், $100 நான் இவங்க கிட்ட கொடுக்குறேன்னா 0.25 பைசே அவங்க எடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த 99.75 rupees இதெல்லாம் அவங்க இன்வெஸ்டே பண்ணுவாங்க. ஸோ இதான் நம்ம கமிஷன் சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட கமிஷனை பிடிச்சிட்டு தான் மீதி காசை அவங்க வந்து இன்வெஸ்டே பண்ணுவாங்க. ஸோ 0.25% இருக்குது. இதில் இப்போ நமக்கு வேறு brokerage வேறு பேர் வந்து இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா யார் பெட்டராக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பேர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஃபண்ட் வந்து ஃபண்ட் ஹவுஸ் இவங்க தான் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறனால நம்ம கம்பேர் கூட பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், நான் வந்து ஒரு மாதிரி ரொம்ப வைடராக ரொம்ப டைவர்சிஃபைடாக என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்க போகிறேன். லைக் நிஃப்டியோட என்டையர் 750 கம்பெனிஸ்க்கு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்த கம்பெனி, அதாவது இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கும். இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த ரொம்ப மைனரான ஒரு போர்ஷனை வந்து நீங்கள் பேர் பண்ணி தான் ஆகணும். அண்ட் எக்ஸிட் லோடு பார்த்தா இதில் எக்ஸிட் லோடு அவங்க எதுவுமே வச்சிடல. ஸோ இதுதான் வந்து நமக்கு ரொம்ப பேசிக் லெவலில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்.
அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தா வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் மார்க்கெட் ரொம்ப நல்லாவே ரேலி கொடுத்துட்டு இருந்ததுனால கடந்த ஒரு வருஷத்தில் மட்டுமே இந்த நிஃப்டி டோட்டல் இண்டெக்ஸ் வந்து நியர்லி 36.4% வந்து வளர்ந்துருக்கு. ஸோ இது ரொம்பவே நல்ல ஒரு இது இருக்கும். அண்ட் இந்த கம்பெனியில் வந்து இதில் யார் டாப் கெய்னர்ஸ் லைக் மேரிகோ, ஜோதி, அப்புறம் டாபர், இவங்கெல்லாம் வந்து இவங்க டாப் கெய்னர்ஸ் இருக்கவங்க தான் அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்ப டாப் லூசர்ஸ் யாருன்னு பார்த்தா இந்த பிரஸ்டீஜ், ஐடிஎஃப்சி, இந்த ஐஎஃப்சிஎஸ், சிஐஇ, இந்த எஸ்ஆர்எஃப், இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இங்கேருந்து அதாவது நல்லா ஏறக்கூடிய கம்பெனி யாரெல்லாம் ட்ராக் பண்ணுறாங்க பின்னாடி அப்படிங்கிற மாதிரியும் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு இந்த டிக்கெட் டேப் மூலமாக கிடச்சிடும். ஸோ என்ன ஏதுங்கிற மாதிரி நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் இதிலேயே பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து நிஃப்டி டோட்டல் இண்டெக்ஸ்னால் என்ன ஏது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இப்போ ரொம்ப டைவர்சிஃபை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், ஒரு லாங் டேர்முக்கு வந்து நான் வந்து எந்த மாதிரி இண்டெக்ஸில் போகிறது, லைக் லார்ஜ் மிட்ல எதில் போகணும்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு இண்டெக்ஸ் மட்டும் தான் இது. ஸோ நீங்கள் உங்களோட போர்ஷனை ரொம்ப டைவர்சிஃபைடாக இருக்கணும்னா நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை நான் ரொம்ப பர்டிகுலராக லார்ஜ் கேப்பில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், இல்லை நான் ஸ்மால் கேப்பில் தான் போட போகிறேன், மைக்ரோ தான் போக போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கான இண்டெக்ஸ் பண்ணணும். எது அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஃபண்ட்ஸ் வீடியோஸ் போட்டுருக்கோம், நீங்கள் அதையும் வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். டைவர்சிஃபை தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் தான் இது. அண்ட் இதுலேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆப்வியஸாக மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப ரிஸ்கி அசெட்லாம் போகும்போதே வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஹரைசன் எந்த அளவுக்கு இருக்கும்னா மினிமம் 3-5 வருஷம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணத்தை மறந்துடுங்க. ரொம்ப இப்போ ஸ்மால் மைக்ரோலாம் போகும்போது நீங்கள் 7+ இயர்ஸ் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை மட்டும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஐ மீன் டோட்டல் மைக்ரோ கேப், டோட்டல் கேப் அப்படின்னு பார்க்கும்போது இதோட கண்டென்ட். ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ பண்ணலையோ, ரெண்டாம் பட்சம் ஃபர்ஸ்ட் விஷயம் இப்படி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது உங்ககிட்ட வந்து நான் சேர்த்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, இல்லை அப்படின்னா வந்து ஜஸ்ட் அவாய்ட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இன்னும் நமக்கு நிறைய நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது, அதை கூட நம்ம வந்து பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக மறக்காம வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணிட்டு நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானே வந்து டிங் அண்ட் கிளிக் பண்ணுறேங்க. ஸோ தட் ரெகுலர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது, வேறு யாராச்சும் தெரியணும் அப்படின்னா வந்து இந்த வீடியோ மறக்காம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும். அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது, ஒருத்தங்க இந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி, பர்சனல் ஃபைனான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றிலாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து அவங்களுக்கும் தெரியட்டும். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், ஹேவ் a nice day. Crack world.